வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, போட்டித் தேர்வுகளில் கணிதத்தில் கேட்கப்படுகின்ற ஒரு 20 அல்லது 25 கணக்குகளுக்கு எல்லா கணக்குகளுக்குமே சரியான விடை எழுதி முழு மதிப்பெண் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இப்போ தனி வட்டி கூட்டு வட்டி கணக்குகளை பார்த்துக்கிட்டே வர்றோம். தனி வட்டி கணக்கு முடிச்சிட்டோம், கூட்டு வட்டி கணக்கும் முடிச்சிட்டோம். இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான தொடர்பு உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைய வீடியோவில் கூட்டு வட்டி தனி வட்டி தொடர்பு கணக்குகள் பார்க்க போகிறோம். கூட்டு வட்டி கொடுத்தா தனி வட்டி கண்டுபிடிக்கிறது, தனி வட்டி கொடுத்தா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி கணக்குகளை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கோம். மிக முக்கியமான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாணவ கண்மணிகளே. கணக்கு 21. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 100 எனில் அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே காலத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? மாணவ கண்மணிகளே, இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த முதல் கணக்கை ரொம்ப தெளிவாக நல்ல நிதானமாக எளிமையாக சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. இது போன்ற கணக்குகள் தான் இன்றைய வீடியோவில் இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த முதல் கணக்கை நல்லா கவனிங்க. இப்போ கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை, இந்த கணக்கில் தொகை கொடுக்க மாட்டாங்க. அதாவது நமக்கு பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா, அது தரமாட்டாங்க, அது தேவையில்லை. இந்த கணக்கில் தரமாட்டாங்க. 10% வட்டி வீதம் ஆர் 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2 ஆண்டுகள், இந்த மாதிரி கணக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் சொல்லித்தர கணக்கு பூராமே 2 ஆண்டுகள் கணக்கு தான். இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இது மஸ்ட்டு. 2 ஆண்டுகள் கட்டாயமாக 2 வருஷமாக இருக்கணும். கட்டாயமாக 2 வருட கணக்கு. 2 வருட கணக்குக்கு தான் இன்னைக்கு இந்த சூத்திரத்தை படி சொல்லித்தர போகிறேன். இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி. தனி வட்டி கொடுத்துட்டாங்க, ரூபாய் எவ்வளவு? 100. எஸ்ஐ கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 100 எனில், நல்லா கவனிங்க அது கணக்கை. அதே தொகைக்கு பிரின்சிபல் மாறாது, அதே தொகைக்கு அதே வட்டி வீதம். அப்படின்னா என்னது? 10% வட்டி வீதம். வட்டி வீதமும் மாறாது, அதே கால அளவுனா 2 வருஷம்தான் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ரொம்ப ரொம்ப அருமையான கணக்கு. இந்த கணக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக சொல்லித்தர போகிறேன். இதுக்கு ஒரு சின்ன சூத்திரம் ஒன்று இருக்குது. அந்த சூத்திரத்தை முதல்ல எழுதிக்கிறேன். எஸ்ஐ ஈக்குவல் டு எஸ்ஐ பை, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. சூத்திரத்தை எழுதுனேன், முதல்ல கவனிங்க. எஸ்ஐ பை சிஐ ஈக்குவல் டு 200 பை 200 ப்ளஸ் ஆர். 200 ப்ளஸ் ஆர். இந்த ஆர் நீங்கள் கேபிட்டலில் போட்டுக்கிட்டாலும் சரி, ஸ்மாலில் போட்டுக்கிட்டாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான சூத்திரம். இந்த சூத்திரத்தை வச்சு தான் இந்த கணக்குக்கு விடையை கொண்டு வர போகிறோம். எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. அதுக்கு கீழே சிஐ அப்படின்னாக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஈக்குவல் டு 200 பை 200 ப்ளஸ் ஆர். இவ்வளோதான். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறத அப்படியே நம்ம போட போகிறோம். இதில் எஸ்ஐ எவ்வளவு? 100. எஸ்ஐ 100. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காங்க? கேட்டிருக்காங்க. சிஐ கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 200 பை, இந்த 200 கூட 6 கூட்டணும். 6னா 10. இங்கே பாருங்கள், 200 கூட ஒரு 10 கூட்டினோம்னா 210. இந்த 210 இங்கே போட்டுருணும், 210. மாணவ கண்மணிகளே, இப்போ கவனிங்க. இப்போ கணக்கீடு செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. இது 100 பை சிஐ, இது 200 பை 210. இவ்வளோதான், இதே கணக்கு. இப்போ மாணவர்களுக்கு எளிமையான முறையில் இந்த இதை எப்படிலாம் அடிக்கலாம்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த 100 அடிச்சுட்டு இந்த 200 அடிச்சிடலாம். அடிச்சிட்டோமா? அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த 2 கொண்டு இதையும் அடிக்கலாம், இந்த 2 கொண்டு இதை அடிக்கலாம். 105.
இந்த சிஐக்கு நேராக இருக்க 105 இருப்பாருங்க, இதுதான் விடை ரூபாய். இந்த சிஐ இருக்கிறதுங்களா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது வந்து 105 தான் விடை. இப்படியும் செய்யலாம். இதுதான் ஷார்ட்கட் மெத்தடு. இங்கே கவனிங்க, இந்த மெத்தடில் நம்ம இந்த பாக்ஸு மெத்தடு ஒன்று போட்டோம்ல, முன்னாடி பாக்ஸ் மெத்தடு ஒன்று சொல்லி கொடுத்தோம்ல, அந்த முறைப்படி இங்கே பாருங்க, இதை வந்து இப்படியே அடிச்சுக்கிட்டே போகலாம், இப்படியே அடிச்சுக்கிட்டே போகலாம். குறுக்கால அடிக்கக்கூடாது, குறுக்கால என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, குறுக்கால பெருக்கணும். இப்போ இதை பாருங்கள், சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ இந்த அடிச்சிருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த கணக்குக்கு எப்படி விட செய்யுதுன்னு பாருங்களேன். இப்போ சிஐ ஈக்குவல் டு, சில பேர் இப்படி எழுதி செய்வாங்க, சிஐ ஈக்குவல் டு, இந்த சிஐ வந்து என்னன்னாக்க இதை ரெண்டையும் பெருக்கி இந்த 200ஆல் வகுத்துட்டாக்க வந்துடும். புரியுதா? இப்போ இங்கே பாருங்களேன், இதை இப்படி சொல்லித்தாரேன், இதையும் குறுக்க, இப்போ இதை விட்டுருவோம். இங்கே பாருங்கள், இப்போ இதையும் குறுக்க பெருக்கணும்னா சிஐ இன்ட்டு 200 ஈக்குவல் டு இந்த 100ஐயும் 210ஐயும் பெருக்கணுக்கு சமம். 100ஐயும் 210ஐயும் பெருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சிஐ மட்டும் நிப்பாட்ட போகிறோம் இந்த பக்கம் அப்படின்னாக்க இதை என்ன செய்வோம்னா 100 இன்ட்டு 210/200. இப்போ அடிக்கலை, இந்த பாருங்கள், இதை அடித்தாச்சா, இந்த ரெண்டை கொண்டு இதை அடித்தாக்கா 105 வந்துருச்சா, 105. அவ்வளோதான். இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரிலாம் கணக்கீடு நீங்கள் போடக்கூடாது. போடாமல் என்ன செய்யணும்னா பாக்ஸ் மெத்தடில் நேருக்கு நேரம் அடிக்கலாம், மேலேயும் கீழேயும் அடிக்கலாம், இதுக்கு அடிக்கலாம், இதுக்கு அடிக்கலாம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நல்லா. இப்போ இந்த 100 வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா இதை அப்படியே அடிச்சிடுறோம். 100 அடித்தோம்னா 2, இந்த 2 கொண்டு இதை அடித்தோம் அப்படின்னாக்கா 105 ரூபா விடை இருக்குது. இதுக்கு விடை வந்து 105 ரூபாய். பி விடை சரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை கணக்கில் குறிப்பிட்ட தொகைன்னு தான் இருக்கும். வட்டி வீதம் கொடுத்துருப்பாங்க. அந்த வட்டி வீதம் வந்து ரெண்டுக்குமே, எதுக்கு, கூட்டு வட்டிக்கும் அதே, தனி வட்டிக்கும் அதே. 2 ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ரெண்டுக்குமே, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் அதே. காலம் மாறாது, வட்டி வீதம் மாறாது, குறிப்பிட்ட தொகைன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒன்று கூட்டு வட்டி கொடுத்துருப்பாங்க அல்லது தனி வட்டி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இன்னொரு கணக்கு பார்ப்போம். கவனிங்க, அடுத்த கணக்கு 22. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வட்டி வீதம் வந்து 10%. 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி 300 ரூபாய். அப்படின்னா கூட்டு வட்டி எவ்வளவு? விடையெல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம இந்த கணக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். மாணவ கண்மணிகளே, இந்த முதல்ல 21ஆம் கணக்குக்கு அந்த என்னங்கிறத பூரா அப்படியே முழுமையாக எழுதி போட்டிருந்தேன். அதே கணக்கில் அந்த நம்பரை மட்டும் மாற்றிக்கங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 300 எனில், அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே கால அளவில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே, அதை மேலே எழுதி போட்டுகிட்டே இருக்க வேணாம். இப்போ கவனிங்க, நம்ம இந்த கணக்கை வந்து எப்படி செய்கிறோம்னாக்க எஸ்ஐ பை சிஐ ஈக்குவல் டு 200/200 ப்ளஸ் ஆர். இந்த ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். இந்த சூத்திரத்தில் அப்படியே நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோ அதை போட போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்கு, தனி வட்டி 300 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, 300 கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 200 வட்டி வீதம் எவ்வளவு, 10, 210. இதை வந்து கூட்டிக்கிறது. இந்த கணக்கில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கணக்கில் இந்த வட்டி கொடுத்துருப்பாங்க, தனி வட்டி அல்லது கூட்டு வட்டி, ஒரு வட்டி வீதம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். 2 ஆண்டு என்பது மாறாது, அப்படி இருக்கும். சரி, இதை எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு பாக்ஸ் மெத்தடாக எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாக்ஸ் மெத்தட் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடிக்கலாம், இதுக்கு அடிக்கலாம், இதுக்கு அடிக்கலாம், இதுக்கு அடிக்கலாம். குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது, பெருக்கணும். இப்போ பாருங்கள், இது 300, 300 வந்து 300, இது 200, 2. ஓகேங்களா? ரைட்டு. இந்த 2 கொண்டு இதை கட் பண்ணுவோம். கட் பண்ணால் 105. இந்த 105ஐயும் 3 என்ன செய்யணும், பெருக்கணும். கட்டாயமாக என்ன செய்யணும், பெருக்கணும். 3 × 105. 3 × 105 எவ்வளவு, 315 ரூபாய். 315 ரூபாய். அவ்வளோதான் விட. சில பேர் என்ன செய்வீங்க அப்படின்னாக்க, நீங்கள் இந்த கணக்கை வந்து இங்கே பாருங்கள், இப்படி இருக்க கணக்கை சிஐ இன்ட்டு 200 ஈக்குவல் டு குறுக்காவில் பெருக்கிறது, குறுக்க பெருக்கிறது. 300 × 210ன்னு போட்டுட்டு, அப்புறம் அந்த சிஐ ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னாக்கா, இந்த 200 வந்து இங்கே இதுக்கு கீழே கொண்டு வந்து இப்படி அடிச்சிங்க அப்படின்னாக்கா, இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும்.
இந்த 2 கொண்டு அடித்தா 105, எல்லாம் ஒன்றாத்தையும் விட வரும் 315 விட வரும். இது இந்த வேலை வந்து வெட்டி வேலை, இது செய்யக்கூடாது. இப்படியே அடிக்கணும், இப்படியே அடித்து விடையை கொண்டு வரணும் 315. நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இன்றைக்கு கணக்கில் இருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நிச்சயமாக ஒரு கணக்கு வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கவனிங்க, 23வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் 440 எனில் அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே கால அளவிற்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு மாணவ கண்மணிகளை முதல் கணக்கில் ரொம்ப வகையை வந்து கிளியராக எழுதி போட்டிருக்கேன். அடுத்தடுத்து அதை எழுதி போட வேணாம்னு சொல்லி அதில் உள்ள டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கணக்கை செய்ய போகிறோம். சென்ற 2 கணக்குலையும் வந்து தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்டிருந்தாங்க. இந்த கணக்கில் கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்குறாங்க. கவனிங்க எப்படி செய்கிறது அப்படின்னு எளிமையாக சொல்லித்தாரு. அதே சூத்திரம்தான், எஸ்ஐ பை சிஐ ஈக்குவல் டு 200/200 ப்ளஸ் ஆர். இதில் ஆர் என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்மால் ஆரும் போட்டுக்கலாம், கேபிட்டல் ஆரும் போட்டுக்கலாம். இதுதான் சூத்திரம். இந்த சூத்திரத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை கண்மணியில், இப்போ வந்து 1 2 3 4 தரவு தேவைப்படுது. அதில் என்னென்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்கு, கூட்டு வட்டி கொடுத்துருக்கு 440 ரூபா. இங்கே பாருங்கள், எஸ்ஐ பை 440, இந்த இடம் தான் முக்கியம். 440, இந்த சிஐ கிட்ட 440 போடணும். ஈக்குவல் டு ஏற்கனவே இதில் வந்து இருக்குது நம்மகிட்ட 200 பை எத்தனை % வட்டி வீதம், 20%. அப்போ 220. கணக்கே முடிஞ்சு போச்சு. இனி பாருங்கள், நீ அடிக்கணும். அடிக்கும்போது இப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். ரைட்டுங்களா? குறுக்கு மட்டும் பெருக்கணும். இப்போ கவனிங்க, இங்கே பாருங்கள், இந்த சைவருக்கு இந்த சைவர் அடிச்சுருங்க. 1 22 22, 2 22 44, 1 22 22, 2 22 44. இங்கே 2 வந்துருச்சா? இந்த 2ஐயும் இந்த 200ஐயும் என்ன செய்யணும், அடிக்கணுமா? அடிக்கக்கூடாது, அடித்தா தப்பு. இதை வந்து பெருக்கணும். 2 × 200 பெருக்குனீங்கன்னா 400 விடை, 400 ரூபாய். அதுதான் வந்து தனி வட்டி. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக வருதுன்னு பாருங்கள், விட வருதுன்னு பாருங்கள். 400 ரூபா, இதுதான் தனி வட்டி. மறுபடியும் சொல்லித்தரேன் கவனிங்க. இந்த கணக்கில் கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிங்கிற இடத்துல 440 போட்டுறணும். இது 440, இது 20%னா 220. இந்த சைவருக்கு சைவர் அடிச்சிட்டோம். இந்த 22 ஒரு தடவை, இது 2 தடவை, இந்த 2ஐயும் இதையும் கொண்டு பெருக்கிடணும். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையாக ஈஸியாக சொல்லித்தர்றேன், நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. கவனிங்க, 24வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டி வீதம் 10%த்தில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டியாக ரூபாய் 630 கொடுக்குது. அப்படின்னா தனி வட்டி எவ்வளவு? கணக்கை எளிமையாக போடுவோம், எப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாணவ கண்மணியிலே. இப்போ பாருங்கள், எஸ்ஐ ஈக்குவல் டு எஸ்ஐ பை சிஐ ஈக்குவல் டு 200/200 ப்ளஸ் ஆர், 200 ப்ளஸ் ஆர். இப்போ இங்கே பாருங்கள், பிரதிடுவோம். எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க, எஸ்ஐ கேட்டிருக்காங்க, சிஐ கொடுத்துருக்காங்க 630 ரூபா. ஈக்குவல் டு இது 200 பை இந்த 10% அதை கூட்டிக்கிறணும், 210. புரியுதுங்களா? இது வந்து ஒரு பாக்ஸ் மெத்தடில் இதை அடிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, இந்த சைவருக்கு இந்த சைவருக்கு அடிச்சுருவோம். 1 21, 3 21 63, 3 தடவை. இந்த 3 கொண்டு இந்த 200 என்ன செய்யணும், வகுக்கக்கூடாது, அது வந்து தப்பு, பெருக்கணும். 3 × 200, 3 × 200 எவ்வளவு? ரூபாய் 600. ரொம்ப ஈஸி, ஏன் விட சரி. மாணவ கண்மணிகளே, ரொம்ப எளிமையான கணக்கீடாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு கணக்கு, இந்த 25வது கணக்கு கொஞ்சம் கடினமான கணக்கீடு வர்ற ஒரு கணக்கை வந்து இப்போ பார்ப்போம். கவனிங்க, அடுத்த கணக்கு 25வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 12.5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் 170 எனில் அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே கால அளவில் கிடைக்கும் தனி வட்டியை கணக்கிடுக. இது வந்து இந்த கேள்வி வந்து மாணவ கண்மணிகளே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்லையும்
அப்புறம் ஆர்ஆர்பி, அப்புறம் ஐபிபிஎஸ்ஸு, எல்லா தேர்வுகள்லையுமே அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு கொஸ்டின் இது. இது வந்து இந்த தொகை இருக்க 170 இதையும் மாற்ற மாட்டாங்க, 12.5 இதையும் மாற்ற மாட்டாங்க, அப்படியே கொடுக்குறாங்க. இந்த கணக்கை நல்லா நீங்கள் கற்றுக்கங்க மாணவ கண்மணிகளே. என்ன கொடுத்துருக்கு? கூட்டு வட்டி கொடுத்துருக்கு. கூட்டு வட்டி 170 ரூபா, 12.5%. இப்போ பாருங்கள், எஸ்ஐ எஸ்ஐ பை சிஐ ஈக்குவல் டு 200/200 + R. இதே சூத்திரம். இந்த சூத்திரத்தை ஏன் ஒவ்வொரு கணக்குலையும் நான் படித்து அதுக்கு டைம் எடுத்து சொல்கிறேன்னா, இதை மறக்கக்கூடாது. நீங்கள் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி ஆயிடணும். இதுக்கு இப்போ நம்ம டேட்டாஸ் போடுவோம். எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க. எஸ்ஐ வந்து கேட்டிருக்காங்க பை இது 170 ஈக்குவல் டு 200/212.5. இங்கே வருங்க, நல்லா கவனிங்க. இந்த 200 கூட 12.5 கூட்டணும். 12.5 கூட்டினோம்னா 212.5. இதுதான் வந்து இந்த கீழே உள்ள 200 + R. சரி, இப்போ கவனிங்க. இந்த கணக்கில் என்ன கடினமான பகுதி இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேலே 200 இருக்குது, கீழே 212.5 இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, மேலே ஒரு சைவரை சேர்த்துக்கலாம், மேலே ஒரு 10 கொண்டு பெருக்கிடலாம், கீழேயும் ஒரு 10 கொண்டு பெருக்கிடலாம். பெருக்கினோம்னா இப்போ கவனிங்க, எங்கே வந்து இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ கவனிங்க, இதை வந்து எஸ்ஐ பை 170 ஈக்குவல் டு 2000/2125 வந்துடும். பாருங்கள், 10 கொண்டு பெருக்கும்போது ஒரு புள்ளி அதுக்கு தள்ளி போயிடும். அவ்வளோதான். இன்னைக்கு கணக்கீடு நம்ம பண்ண வேண்டியதை. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் 5ஆல் அடிக்கிறேன். 5ஆல் அடித்தேனாக்கா 4×5 = 20, 0, 400. இதை 5ஆல் அடிக்கும்போது 4×5 = 20, 2×10, மிச்சம் 5, 25. 25னாக்கா 5×5 = 425. இது வந்து மேலே 400 இருக்குது, இங்கே 425 இருக்குது. இப்போ மறுபடியும் இதை அடிக்கிறேன் பாருங்கள். n×40 80 பை இதுவும் n×40 தான், 40, மிச்சம் 2, 25, 5×25. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 85 இருக்குது, இங்கே 170 இருக்குது. இது நேருக்கு நேர் தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு 85 ஒரு தடவை அடிச்சுட்டு இந்த 170 2 தடவை அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவல்ட்டுக்கு கீழே வந்து 2 இருக்குது, மேலே 80 இருக்குது. இந்த 2 என்ன செய்யணும்? பெருக்க வேண்டும். 2 × 80 பெருக்கணும்னா 160 விடை. அது வந்து தனி வட்டி எவ்வளோ கிடைக்கும்? 160 ரூபா. பி விடை சரி. மாணவ கண்மணிகளே, இதுவரைக்கும் பார்த்த 4 கணக்குலையும் இந்த கணக்கு எப்படி வேறுபடுது அப்படின்னாக்க, 12.5ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 12.5% அப்படின்னாக்க, கீழே 12.5 போட்ட பிறகு என்ன செய்யணும்னா, கீழே 10ஆல் பெருக்கணும், மேலேயும் 10ஆல் பெருக்கணும்னா முழு எண்ணா வந்துடும். இதை முழு எண்ணா எப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்க ரொம்ப எளிமையாக விட வந்துடும். மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு நம்ம வகுப்பில் நடத்தின 5 கணக்குகளையும் நீங்கள் திரும்ப திரும்ப வீடியோ போட்டு பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து தனி வட்டி கூட்டு வட்டி பகுதியில் வந்து ஒரு கணக்கு கட்டாயமாக வரும். ஆக மொத்தம் தனி வட்டி கூட்டு வட்டி கணக்கில் ஒரு 4 அல்லது 5 கணக்கு கேட்குறாங்க. அந்த 4, 5 கணக்குகளையும் முழுமையான மதிப்பெண் பெறணும் அப்படின்னாக்க நீங்கள் அருண் அகாடமி வீடியோவை வந்து தொடர்ச்சியாக பார்க்கணும். மாணவ கண்மணிகளே, ஒரு நாளைக்கு பாட்டு ஒரு நாளைக்கு விடக்கூடாது, தொடர்ச்சியாக பார்க்கணும். பழைய வீடியோக்கள் பிளேலிஸ்ட்டில் நிறையா கிடக்கு, அதையும் பாருங்கள். மாணவ கண்மணிகளே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் வந்து அருண் அகாடமி வீடியோவை பாருங்கள், எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏழை எளிய மாணவர்கள் வந்து கோச்சிங் சென்டர் போக முடியாமல் கஷ்டப்படுறவங்க எளிமையாக வந்து தேர்வு எழுதி நல்ல வேலைகளில் அமரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம அருண் அகாடமி வந்து சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு மாணவ கண்மணிகளுக்கு நல்லாசிகள் வழங்கி கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.